ஹாய் ஹலோ வெல்கம். நேற்று பிக் பாஸ் எபிசோட் ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பார்த்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கொஞ்சமாவது லைட்டாக நமக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கேபி அவங்க எமோஷனலை வெளிப்படுத்துகிறாங்க. சுரேஷ் சார் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த எபிசோட்ஸோட அன்சீன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆமாண்டி, நேற்று ஃபர்ஸ்ட் அன்சீனில் என்ன நடந்துச்சு தெரியுமா? குரூப்பிசம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு சின்னதாக ஒரு அழகாக ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரியோ, நிஷா, சோமு, அப்புறம் அனிதா, அவங்க 4 பேர் ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கூட அவங்களுக்கு இடையில இருந்திருக்கலாம். அனிதா என்ன பண்றாங்கன்னா, சோமு பாத்ரூம் போன நேரத்துல அவங்க கிட்ட அந்த மைக் எடுத்துட்டு பாலாஜி கிட்ட ஒளிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் அனிதா கூல பாலாஜிக்கு ஹேர் ஸ்டைல் ஏதோ பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சோமு மைக்கெங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஃபைனலா சோமுவே கண்டுபிடிச்சிட்டு ஒரு கலாட்டா, குட்டி கலாட்டா மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. அனிதா பாலாஜிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டது சொன்னல, அதுல பார்த்து அவன் எப்படி திரும்ப இருந்தான், வெள்ளை கலர் நீக்கிற மாதிரியே இருந்தாண்டி. அப்புறம் நம்ம சிவானியும் ரேகா மேமையும் காட்டினாங்க. சிவானி பின்னாடியே போய் ரேகா மேம் நீ அழகா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. அது என்னவோ எனக்கு பார்த்தேன்னா நடிக்கிற மாதிரி தோணுச்சு. ஒரு பாசங்கிறது அந்த ஒரு ட்ரூவா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த இடத்துல எனக்கு. ரேகா மேம் சிவானி பார்த்து சொல்றாங்க, நீ என்னை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்க அம்மாவை நீ மிஸ் பண்ணுவல, அந்த மாதிரி தானே நானும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லை, எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிவானி. அப்புறம் ரேகா சொல்றாங்க, அப்போ நீ என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தான் என் பக்கத்தில் தானே இருக்கீங்க, நான் ஏன் உங்களுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி உடனே ரம்யா பண்டேன் வராங்க. நம்ம ரம்யா பண்டேன் சொல்கிறாங்க, இந்த வீட்லேயே ஜென்ஸையும் லேடிஸையும் சைட் அடிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கேயும் ரொம்ப சைட் அடிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாண்டியன் சொல்கிறாங்களா. அது என்னவோ ரேகா மேம் அப்படிலாம் பேசுறத பார்த்தா கொஞ்சம் நடிக்கிற மாதிரி தாண்டி இருக்கு. ஆமாக்கா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சுரேஷ் அவங்களும் மறுபடியும் ரேகா பத்தியே சொல்றாங்க. அங்க ஒரு பாத்ரூம் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு கிளீனிங்க்கு. அப்போ ரேகா மேம், பாலாஜி, அப்புறம் வேல்முருகன், அவங்க 3 பேரும் டைனிங் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ சுரேஷ் சார் உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சில பேர் தப்பு பண்ணுவாங்க, ஆனா தப்பை பண்ணிட்டு அதை உளறி ஒத்துப்பாங்க. ஆனா அவங்க உளர்னதையும் ஒத்துக்கிட்டதையும் மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லி ரேகா மேம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாங்க. சுரேஷ் சார் ரேகா மேடம் பத்தி சொல்றதையும் சொல்லிட்டு, இது விசுப்பட டைலாக் மாதிரி சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு அவரே வேற பேசிக்கிறாருடி. அப்புறம் பார்த்தோன்னா சிவானியும் நம்ம ரம்யா பண்டேனும் பேசிட்டு இருக்காங்க. சிவானி அந்த உள்ள அந்த கிளாஸ் ரூம்ல இருக்காங்கல்ல, ஜெயில் மாதிரி. அதனால ரம்யா பண்டேன் பக்கத்துல கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும் உள்ளார பேசுறதுக்கு. ரமேஷ் அவர் கூட ரொம்ப பேச மாட்டாங்க அவங்க. அதனால ரம்யா பண்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாருக்கிட்டையும் நானும் நல்லா தான் இருக்கேன், எல்லாரும் என்கிட்டயும் நல்லா தான் பழக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சிவானி பேசிட்டு இருக்காங்க. நானும் கரெக்டாக இருக்கேன், அவங்களும் கரெக்டாக இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன பேச முடியும், குரூப் சேர்த்துட்டு பி பேசுறதா எல்லாரையும் மாதிரி அப்படி சொல்லிட்டு குரூப்பிசம் இருக்கு அப்படின்ட்டு சிவானி நம்புறாங்க போல இருக்கு. இதுல அப்படிதான் தோணுது நம்ம அவங்க பேசுறது பார்த்தா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ரம்யா பண்ணி சொல்றாங்க, இப்ப 2 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோ, அதுல யாராவது ஒருத்தர் எஃபர்ட் போடணும் பேசுறதுக்கு, அப்பதான் ஒரு கான்வர்சேஷன் உருவாகும், அப்பதான் அது பேசுறாங்க அப்படின்ட்டு எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். அதான் இவ சொல்றா, ஆமா ஆனா அதுக்கு நம்மளே போய் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சிவானி சொல்றாங்க. ஆமா அதுவும் உண்மைதான், ஆனா உங்ககிட்ட பேசணும்னு எல்லாரும் தனியா உங்களே ஸ்பெஷலா பேச முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுதான் எனக்கும் பிரச்சனை அப்படின்றாங்க. உடனே ரம்யா பண்ணு, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுது உங்க கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அதோட முடிஞ்சிச்சு. ஆமாக்கா, ரம்யா பாண்டியன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும்னா நீங்க தான் சிவானி ஃபர்ஸ்ட் இறங்கி பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப சிவானி என்ன சொல்றாங்க, நான் மிங்கிள் ஆகுற மாதிரி இங்க யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லையே அப்படி சொல்றாங்க. அவங்க ஃபீல் பண்றது என்னவா இருக்கும்? சிவானி என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மிங்கிளாக அளவுக்கு இங்கே யங்ஸ்டர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஐ திங்க் சிவானி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னால அவங்க அந்த விதமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாருமே 25 அபோவ் தான். அப்படி பார்த்தாலுமே ஆஜிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் கேபிளா இருக்காங்க. ஸோ இவங்களும் அவங்க ஏஜ் குரூப்பான பீப்புள் தான். ஸோ அவங்கக்கிட்ட ஈஸியாக மிங்கிள் ஆகலாம். ஸோ சிவானி இது ஒரு ரீசனாக முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அர்ச்சனா நேற்று அப்படியே பெருசாக நமுத்து போன பட்டாசுன்னு சொல்லி யாருக்கோ ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எபிசோடெலாம் நடக்கும்போது பார்க்கும்போது உண்மையாகவே நமுத்து போன பட்டாசு அர்ச்சனா தான். நேற்று கொடுத்த ப்ரொமோக்கும் இன்றைக்கி அவங்க நடந்துக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி எழுத போகிறாரு. ஸோ எல்லோரும் பாலாஜிக்கு பாய் சொல்கிறாங்க. அவங்க லைட்டாக ஸ்மைல் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க
போனதுக்கு அப்புறம் அர்ச்சனா வந்து பாலாஜி பத்தி பேசுறாங்க. எல்லா டீம்லயும் ஒரு அன்வெல்கம் பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த டீம்ல இவன் ஒரு அன்வெல்கம் இங்க இருக்கும்போது நேத்து நான் வந்ததுமே வந்து யாரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது வாங்கன்னு கேட்பாங்க. இவன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, பார்க்குறான். அந்த பாடி லாங்குவேஜ் கூட அப்படிதான் இருக்கு. ஆனால் வித்தின் 24 ஹவர்ஸ்ல, அதாவது அவன் மைண்ட் செட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஹி இஸ் வெரி ஸ்வீட். அக்கா அவங்க மைக் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் நார்மலாகி ஸ்வீட்டாக பேசுறான். ஸோ பாலாஜி ஸோ குட் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சொல்றாங்க. அர்ச்சனா பேசுறத பார்த்தா வஞ்சக புகழ்ச்சி அணியின் மாதிரி இருக்குடி புதுசா இல்ல. புகழ்ந்தும் பேசுறாங்க, இகழ்ந்தும் பேசுறாங்க. எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கே தெரியல. ஓகேக்கா, இன்னைக்கு நேற்று நடந்த அன்சீன்ஸ் எல்லாமே பார்த்தோம். பெருசா பூகம்பம் எதுவும் வெடிக்கலாட்டி கூட சின்ன சின்ன கிளாஷஸும் சின்ன சின்ன டிஸ்கஷனும் சின்ன சின்ன கான்வர்சேஷனும் போயிருக்கு. இது பெரிய லெவலில் எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்தாதுன்னு நம்புறோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஃபைனலாக வந்து தாத்தா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங், அவரோட மனசு எவ்வளோ ஸ்ட்ராங், அவர் மனசு எவ்வளோ குழந்தை. ஸோ அவர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் மேலே வந்து அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் அவர் தப்பாக பேச மாட்டாருன்னு ஒரு எண்ணமும் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. இப்போ அதையும் தாண்டி எல்லார் மனசுலையும் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்காங்க. கேப்ரில்லாவும் அதை அவங்க ஹக் பண்ணி அழும்போது அவங்களுக்காக கஷ்டப்பட்டதுக்கு மட்டும் அவங்க அழுகிற மாதிரி தெரியல. ஈவன் வந்து இன்னொரு விஷயம் கூடக்கா, இவ்வளோ நாள் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி அழுகிற மாதிரியே கேப்ரில்லா ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு சின்ன பொண்ணு தானே. ஸோ அவங்க அதை ரியலைஸ் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கேப்ரில்லாவோடையும் சக்கரவர்த்தியோடையும் ஒரு கூட்டணி பார்க்கலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, நாளைக்கு இன்னும் எபிசோட்ஸ்ல அன்சீன்ஸ்லாம் பார்க்கும் வரை பபாய். பாய் பாய்.